யோசிங்களேன். மாட்டின நல்லா ஊழலுக்கு யோசிங்க. பதில் சொல்ல முடியாம தான் இது ஒரு கையில எடுத்துக்கிட்டு அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல இல்ல கார்த்தி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம்னு அவனுங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சு கார்த்தி பண்றானுங்கன்னா டைவர்ட் அதான் பண்றானுங்க. அதே மாதிரி நான் நீங்க உன்னையோட கேட்கணும்னு இல்ல நினைக்கிறேன். மோகன், ஒரு கனி நிமிஷம் ஒரு ஒரே நிமிஷம் நிமிஷம் ஒரே மோகன், நிமிஷம். ஒரே நிமிஷம். ம் கார்த்தி, ம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா காலையில வந்துட்டு முதல்வர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்ஸை விடுன்னு சொல்லிட்டு அந்த மூவ்மெண்ட் பண்றாரு, மேரத்தான் ஓடுறாரு. அது ம் பெரிய நியூஸ் ஆகி பூம் ஆகுது. அது நல்ல வரவேற்பு மக்கள் இடையில. சரிங்களா? ஆமா. அத அது ட்ரக்கை விடுன்னு சொன்னதை ட்ரக் வச்சே நம்ம வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு அட்டம்ப்ட். புரியுதா? அவர் யதார்த்தமா ஃப்ரெண்ட்ஸோட இருக்காரு, ஜாலியா வந்துட்டு. இப்போ நீங்க நிறைய ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க, இந்த ஃபாரின் ரீல்ஸே சொல்றேன், அவுட் ஆஃப் இந்தியா ரீல்ஸே நம்ம வந்து பார்த்திருப்போம். எப்படி ஆமா. போடுவாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மெஷர் பண்ணி ஃபீடிங் பாட்டில பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தா மாஃபியா மாதிரி ஸ்டைலா கோட்லாம் போட்டு பண்றத ஒரு ட்ரெண்டா வச்சிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இவர் இந்த மாதிரி ரீல் போட்டிருந்திருக்காரு. சரியா? அதை வந்து அவர் ஃபேமிலியோட வந்து நின்று முன்னாடி வந்து பேசிட்டாரு. இதுக்கப்புறமும் வந்துட்டு வந்து ஒரு ட்ரக் எடுக்கிறாரு, இந்த மாதிரி ட்ரக் அபியூசர்னா கூட எப்படிங்க ஒய்ஃப் இருப்பாங்க? எப்படிங்க ஃபேமிலியோட இது பண்ணுவாங்க? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்க? எனக்கு புரியல. இல்ல அது அவ்வளவு ஈஸியா ஒரு ஃபேமிலியை ஆமா. சதைக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஃபேமிலி பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாய் ஒன்று இருக்கா? ஒய்ஃபுங்க அவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா ஃப்ரெண்டுங்க பார்ப்பாங்க. இல்ல ஃப்ரெண்டுங்கிற பேர்ல ஒரு நாய் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துச்சு. அதை நீங்க பாத்தீங்களா எல்லாரும்? அதை பார்த்தோம். பாத்தீங்களா அந்த பேட்டியை? இது அதுதான் சொல்றேன். அந்த வானவில்ங்க அவங்களாம் கூட டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆடிட்டு சொல்லிக்க கூடாது. இருக்கான் அவன் தானே? தெரியல எனக்கு. ஆனா அதான் இவன் வந்து சொல்றான், நான் வந்து அமைச்சர் சரத்தோட ஃப்ரெண்டு, நான் தான் அந்த வீடியோ ஸ்கூல் எடுத்தது. ஃப்ரெண்ட். ஸ்கூல் ஏதோ ஒண்ணு ஆமா யாருன்னா ஆமா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆடினவன் தாங்க. அவனுக்கு தகுதி மோகன் கிடையாது. கரெக்டா தான் சொல்றாரு. இன்னைக்கு வீடியோ அப்படியா? பூரா அவன் டைம் லைன்ல ஏதோ ஒரு கார்த்தி கூட்டத்தோட ஆடின்னு தான் இருக்கிறான் அவன். அதான் எனக்கு வந்து தெரியல. அவன் வந்து இவன் ஃப்ரெண்டுன்னு எப்படி சொல்லிக்கிறான்னு எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ ஃப்ரெண்டு கிடையாதுடா, ஃப்ரெண்டுங்கிறது வேற. என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு எனக்கு. அதான் அவன் வந்து சொல்றான், ஐயா நான் அவன் வந்து ஒரு டிஎம்கே விமர்சனமா காரன்யா. திமுக அவன் கிட்ட சப்போர்ட் போயிட்டு நீங்க பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி ஐயா? இல்ல நீ வந்து அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அவரு கன்சியூம் பண்ண மாதிரி நீ வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அப்ப கூட வந்து அதுதான் ஆதாரம், அதுதான் எவிடன்ஸ். அவங்க அந்த சரியா? யூடியூப் ப்ரூட்டஸ்ல இருக்கிறவனே அவனே சொல்லி அவனே வந்து இது வந்து உண்மையாவே இல்ல, அவங்க தெரிஞ்சவன் மூலமா ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு கேட்டு பார்த்தேன். சோ அது வந்து ஆமாமா அவனே அவன் சொன்னான். ரோஸ்டர் பிரதர்ஸ். இல்ல ஆமாமா அவன் ரோஸ்டர் ரோஸ்டர் பிரதர். ஓகே, அவனா வந்து அவங்களுக்கு ஆதரவா தானே பேசிட்டு இருந்தான். சோ சடனா வந்து எதிரி. மாத்தி இல்ல பேசணும்னு அவசியம் ரோஸ்டர் இல்லையா? பிரதர் வந்து அவன் ஆளுங்கட்சி எதுவா இருந்தாலும் அதுக்கு போய் முட்டு கொடுக்குறவன். யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படி கிடையாது. அவன் வந்து ஆஸ்தான கொத்தடிமை அவன்லாம். அத மாத்தி சொல்லிட்டான். அத ரோஸ்டர் பிரதர் வந்து பட் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இருந்தான் இல்லையா? சின்னவருக்கும் சரி, அவங்க பையன் உதயநிதிக்கும் சரி, ஆமா நிதிக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தான் இல்லையா? இப்போ திடீர்னு வந்து மாறணும்னு அவசியம் இல்ல. பட் அப்படி உண்மையா போறான்ற போது அப்போ அது வந்து அவனுங்க தேவையில்லாம வந்து போராட்டம் பண்ணி அதெல்லாம் வேஸ்ட். அது டைம் வேஸ்ட். அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இது வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது. இது வந்து ஃபுல்லா டைவர்ட் பண்ணணும். ஜனங்க கிட்ட வந்து இப்போ வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது. இவனுங்க கெட்டவனுங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ரம்ப் கார்டு வேணும். ட்ரை பண்ணானுங்க. மக்களுக்கு அது நல்லா தெரியும். இல்ல அது மக்களே வாலண்டரியா வந்து உண்மை இப்போ யார் தப்பு பண்ணாலும் இது இல்லைங்க, இது தப்பு இல்ல, இது நாங்க தான் பண்ணணும் வாலண்டரியா உண்மையை கொண்டு வரும்போது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. அது வந்து இல்ல இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு யாருன்னா ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்றான்னு அடுத்த செகண்ட் ட்வீட் போடுற உதயநிதி எல்லாம் எங்க போனாங்க? இன்னைக்கு 3 பேர் அரெஸ்ட். என்ன இவ்வளவு விஷயம் நடக்குது. உதயநிதி காணோம், கனிமொழி அக்காவை காணோம். இப்போ எப்படி அப்படியே சைலண்டா இருக்குது அறிவாளி கொத்தடிமைங்க எல்லாம்? இது அப்படியே நூல் பிடிச்சிட்டு போனா யாராவது ஒரு பெரிய முதல்ல மாட்டோம். இது கண்டிப்பா இல்ல ஆல்ரெடி அவங்க மாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இல்ல செந்தில் பாலாஜி மாட்டுவாருன்னு சொல்றேன் நானு. அதுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ அதுதான் இது அண்ணன் பிறந்த நாள் அன்னே வந்து ஒரு போலீஸ்லாம் அவங்க வீட்டாண்ட போச்சு. இது அப்போத்துல இருந்தே வந்து இது போயிட்டு தான் இருக்கு போல. இது வந்து இன்னைக்கு பப்ளிக்கா வந்து இது பண்ணிருக்காங்க, வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நூல்லாம் ஏற்கனவே புடிச்சிட்டாங்க. பெரிய முதலையோ அது சின்ன முதலையோ அதெல்லாம் ஆல்ரெடி மாட்டிக்கிச்சு. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட்ல ஒரு 11 crores கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே. இப்ப அடுத்த டைம் போறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததை வந்து தெரிஞ்சு அவனுங்க வந்து இன்னும் பயமா அதிகமா வச்சு வேற ஏதாவது அவனுங்க முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. ஏன்னா வந்து திருடனுக்கு எப்பவுமே வந்து என்ன திருட்டு புத்தி தான் வருமே தவிர அவன் நல்ல இதுக்கப்புறம் வந்து அந்த குதிரை பேரம்ன்ற அந்த டாபிக்கே அவங்க எடுக்க மாட்டாங்க. ப்ரோ அது ஒண்ணு இருக்கு ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இவனுங்க எல்லாம் வந்து கனிமொழி வந்து கன்னியாகுமரியில ஏதோ இதுக்கு வந்து பேசிட்டு இருந்துச்சுல்ல. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க வந்து ஒரு பெண் தானே, ஒரு தாய்மை அடைஞ்சிருப்பீங்க தானே.
ஒரு குழந்தை பிறந்த குழந்தை ஒரு 15 நாள் குழந்தை வந்து அம்மா அவங்க கொண்டு வராங்க. எவ்வளவோ இருக்கும்பா. பெண்களுக்கு அது உங்களுக்கு வந்து அதோட இது தெரியாதா? நீங்க வந்து ஒரு இதா இருக்கீங்க. உங்க கட்சிக்காரங்க அவங்களை இழிவுபடுத்துறாங்க. உங்களுக்கு ஒரு கட்சி திராணி இல்ல இல்லை கட்சியில அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ. அவங்களே பவர் அதுல டம்மி தான். ஒரு இல்ல அவங்களே அதுல டம்மியா டம்மி தான். இருக்கட்டும் ப்ரோ. எவனெல்லாம் சொன்னானுங்க இப்படி இழிவுபடுத்தாதீங்கடான்ட்டு? ஏன் என்ன காரணத்துல இழிவுபடுத்துறாங்க? நீங்க ஏங்க யோசிச்சு அவங்க பாருங்க. ஃபுல்லா பெண்களை மட்டும் தாங்க டார்கெட் பண்ணி பேசுவானுங்க. ஃப்ரீயா நீங்க ஏங்க அவங்க எல்லாம் இல்ல இல்ல எதிர்பார்க்கறீங்க? மேயர அதாவது அந்த பெண்களை அந்த டார்கெட் ஆகாவல் பண்ணி அந்த பவுடர் பேசுறதுங்கிறது வேற. அந்த அது பவுடர் பெண்களை வச்சே டப்பாக்கு பண்றதுங்கிறது கேவலம். சரியா? அங்க இருக்கிறவங்களும் அது புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் இல்ல ப்ரோ. இல்ல ஹரி ப்ரோ, இவங்க வந்து அவங்க பண்றாங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணுக்கோ இல்ல வந்து பெண்களுக்கு சம்பந்தமா ஏதாவது ஒண்ணுத்துக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்களா? இல்ல கார்த்தி, ப்ரோ அதெல்லாம் ஓகே ப்ரோ. எல்லாரும் அந்த இல்ல ஒரு பவுடர் டப்பாக்கு இது பண்ணிட்டு அவனுக்கு பண்றானுங்க ப்ரோ. ஏன்னா அந்த பவுடர் டப்பாவை வந்து இந்த அம்மா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு. யாரு நம்ம அந்த அக்கா நம்ம அந்த அக்கா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அதனால இவனை இவ்வளவு பண்றானுங்கல்ல. நீங்க ஃபயர் விடுறீங்களடா. வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்றவங்க போலாம் ஃபயர் விடுறீங்கல்ல. உங்களுக்கு அவ்வளவுதான்டா ஒரு எண்ணம். நீ இவங்க பெண்களை வச்சு இழிவுபடுத்துறது இது எல்லாம் வந்து நீங்க இது பண்றது வந்து ஆ- ஆணாதிக்கத்தின் உச்சம்னு சொல்லலாம். உங்களோட கேவலமான புத்திடா உங்களோட இது. அதுதான் உண்மை. இவங்களுக்கெல்லாம் பல்லவியக்காக்கெல்லாம் இவனுக்கு பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் சீரியஸா 15 நாள் குழந்தைய மேல உங்களுக்கு என்னடா அவ்வளவு ஒரு வன்மம்? நான் கேக்குறேன். முதல்ல இன்னொரு அரசியல் விஷயமும் மயிறு மங்காரி எல்லாத்தையும் விட்டு தொலைங்க இல்ல மோகன், ப்ரோ. ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடுறேன். இந்த விஷயத்துல நீங்க இந்த டாபிக் எடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ. இது நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னா சின்னதா சொல்லி முடிச்சிடறேன். இப்போ எம்எல்ஏ வந்து அதான் அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்திருக்குலப்பா, லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து டிராமா போடுறாங்க, எதுக்கு ரீல் எடுத்துறாங்க? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி இவங்களுக்கு பெய்ட் லீவு அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. எம்எல்ஏஸ்க்கு அவங்களுக்கு லீவ் எல்லாம் கிடையாது. அப்படிலாம் எடுக்க முடியாது. பெர்மிஷன் வாங்கலாம். ஆனா அவங்க வேலையை அவங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. கான்பிடென்ட் அவங்க வந்து அதை செஞ்சும் காட்டியிருக்காங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. நீங்க அவங்கள போய் வந்து போயிட்டு வந்து சும்மா வந்துட்டு இது பண்றதுக்கு, அவங்கள வச்சு இழிவுபடுத்தி இது பண்றதுக்கு விட்டுட்டு அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது உருப்படியா வாழ்க்கையில் நாங்க நல்ல விஷயம் பண்றது ஹரி, பாருங்க. நீங்க இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஹரி. அவங்க லீவ் எடுக்கணும்னா அவங்க வந்து ஒருத்தங்க ஓட்டுல எதுவும் வரல. அவங்க மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட பர்சனல் மட்டும் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எத்தனை நாள் சட்டமன்றம் நடந்துச்சு? 4 நாள் நடந்துச்சு. 4 நாள் காலையில 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் 5 மணி நேரம். 5 மணி நேரம் சட்டமன்றத்துல அந்த மக்கள் பிரதிநிதியா அவங்க அங்க உட்காரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க உட்கார்றாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேக் கேர் வச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இந்த நான் உண்மையானவே சொல்றேன். நான் பேட் வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணக்கூடாது. ஐயா இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு நான் ஒன்னே ஒண்ணு ஆட் நான் பண்ணிக்கிறேன். சொல்றேன். இல்ல எந்த இடத்துல உனக்கு எங்க குறையுது? அதுதான் என்னோட இல்ல கேள்வி. அதுதான் நான் ஒன்னே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க எல்லாமே வந்து ஃபேக் ஃபெமினிஸ்ட். ஓகேங்களா? அவங்க பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பெற்ற கூடாது. இல்ல ஃபேக் எங்கீங்க போச்சு மாடல் சங்கம் எல்லாம்? இருங்க நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு லைன் மட்டும் நான் முடிச்சிடறேன். ஃபேக் ஃபெமினிஸ்ட் அவங்க வந்து குழந்தை பெற்று கூடாது, ஒன்னா இருக்கலாம் இப்படின்ட்டு வந்து சுப வீரபாண்டியன்ல இருந்து அவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணி கூடாது, கள்ளக்காதல் வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட கட்சி மூலியமா வந்து டீச் பண்றாங்க. நீ குழந்தை பெற்றுக்குன்னு அந்த குழந்தைய டேக் கேர் பண்றது அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீ வந்து அன்ஃபிட். இந்த இது சமுதாயத்துக்கு அவங்க சமுதாயத்துக்கு அவங்களுக்கு வந்து எப்படின்னா அது ஒரு இன்னொருத்தர் கூட நல்லா சொல்லுவாரு, நோ ரெஸ்பான்சிபிளா இல்லங்க. போக ஏதோ போக ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்க சமுதாயத்துக்குன்னா நீங்க என்ன சொல்ற மாதிரி இருக்குன்னா, சீமான் தான் வழக்கமா வந்துட்டு நான் தனி நாடா போறேன். இல்ல கொத்தடிமைஸ்க்கு சொன்னேன் நான். இல்ல கொத்தடிமைஸ்க்குன்னு சொன்னேன். இவங்க என்ன பிரதர் சொன்னீங்க அந்த இங்கிலீஷ்ல? இல்ல இவரு மோகன் சொன்ன ஒரு பாயிண்ட் அதாவது சரி சரத்தோட மேட்டர் விடுங்க. அது வந்து அமைச்சர் சரத் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. சிங்கப்பெண் பல்லவி அவங்களோட குழந்தைய கூட்டு வருது. ஒரு அம்மாவுக்கு தெரியாதா அந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும், பராமரிக்கணும், அதை இது பண்ணணும்ட்டு? அதை வச்சு இது பண்றீங்களே,
எப்ப பார்த்தாலுங்க அதுதான் இவங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலன்னா இவங்க ஜென்சி கூட வந்து நம்மளோட அரசியலையே பேசலங்க மோகன். இந்த சித் மாதிரி நான் ஒரு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சித் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சரத் சொல்லுங்க. நான் சரத்தனை வந்து நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அந்த இடத்துல ஒருத்தர் யூஸ் பண்றானா அப்படி ஒன்றும் காமிக்க அவசியம் கிடையாது. அவன் வந்து அதைத்தான் காமிக்கிறான் கிடையாது. மொத்தமா எல்லாம் சேர்த்து காமிக்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், பொது வாழ்க்கைக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படி யூஸ் பண்ணி பார்த்திருக்கியா? ட்ரக் யூஸ் பண்ணி அவர் இது பண்ணி பார்த்திருக்கியா? பண்ணது கிடையாது. நான் வந்து சின்ன பையன்பா, எனக்கு வந்து இல்ல 20 இல்ல வயசு. இல்ல இல்ல நான் மோகன், ஒண்ணு இல்ல இல்ல சொல்றேன், அந்த இல்ல அந்த நான் இல்ல அது கம்ப்ளீட் விஷயம் வந்து தவறான விஷயம். பண்ணிக்கிறேன். நீங்க நான் அந்த இது டாபிக் ஆர்கே நம்ம பேசுற விட்டுறலாம். மாதிரி அதை பேசுறீங்க. அப்புறம் ஒரு பேசலாம். நிமிஷம் அந்த ஏன்னா டாபிக் அது வந்து கட்சியின் இதுபடி அது இன்னும் ஆர்கே நீங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆர்கே சொன்னாரு, ஆமா ஏங்க நாங்க இந்த பண்ணோம்னு டாபிக் ஒத்துக்க கன்டினியூ வேண்டியதுதானே. பண்ணுவோம். அது அதெல்லாம் தவறான நான் விஷயம். ஒத்துக்க சொல்லல ப்ரோ, இந்த நான் ஒத்துக்க டாபிக் சொல்லல கன்டினியூ ப்ரோ, அவர் பண்ணுவோம். பண்ணல. ஒரு நிமிஷம் ஒரே இந்த இல்ல ஒரு டாபிக் நிமிஷம் கடந்து போங்க, இல்ல ஒரு இது நிமிஷம் கடந்து இந்த போங்க. இல்ல இல்ல இந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப என் ஒப்பீனியன் வந்துட்டு இவருக்கு செட் ஆகாது, அதனால இதை அப்படியே இது விட்டுறலாம். ஆனா இந்த கடந்து ஒன்னே போங்க, ஒண்ணுதான் நான் கேட்கறேன். இல்ல இல்ல திரும்ப பாத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல 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 ஒரு தப்பு பண்ணி அது ப்ரூவன் ஆச்சுன்னா யாரு வேணா கேட்கலாம், நம்மளே உங்களை கேட்போம், வேற விஷயம். அதான் அது ஆகலைன்னா நீ பேசக்கூடாது, அதான் அதை விட்டுறலாம். அத விட்டுறணும். அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் உண்மை இல்ல. எல்லா டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றதே இவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. அவரு எல்லாம் நம்ம எல்லாம் விட்டு கொடுத்தெல்லாம் போக கூடாது. நான்லாம் சரதனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். உண்மை. நான் மக்கள் பணிக்குன்னு வந்துட்டேன்னா நான் கரெக்டா இருக்கேன். முன்னாடி என்ன கர்மமோ அது எவனுக்கு ப்ரூஃப் ஆகல. இல்ல நீங்க அப்படி பேசக்கூடாது. பேசுறது வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும் பிரதர். அதாவது முன்னாடி அதுதான் கூட நாங்க இல்ல அது சொல்றோம். அதுதான் சொல்றோம் நாங்க. நீங்க இத அது இதை வந்து வந்து அவருக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு நாங்க நம்புறோம். அப்படி அதான் கட்சியோட இல்ல ஒரு முடிவுப்படி நிமிஷம் தான். அவங்க இல்ல இல்ல வந்து எல்லாரும் என்ன சொல்றேன், இந்த சொல்றாங்கன்னா, டாபிக் இன்வெஸ்டிகேஷனும் கடந்து நாங்க இல்ல போங்க, இல்ல எடுக்கிறோம். ஒரு நிமிஷம் வளர்த்தாதீங்க. காலம் அப்படியே இல்ல ஸ்டாப் காலம் ஃபுல்லா ஒரே இல்ல இல்ல நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். காலம் ஃபுல்லா இல்ல இல்ல நாளைக்கு காலம் ஃபுல்லா அக்யூஸ்டா இருந்த டிஎம்கே எல்லாம் வந்து நம்மள கேள்வி கேட்பான், இதுக்கு ஏன் மூட்டு கொடுக்குறேன்னு. அதான் சொல்றேன். சொல்லுங்க. சரி, இது இல்லங்க இந்த அந்த அந்த இடத்துல மாதிரி அதை தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா இல்ல வந்து ஒப்பீனியன் மாறு. இல்ல இல்ல இதை விட சப்போர்ட் பண்றவங்களும் இப்ப இவர் மாதிரி நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க இப்ப இஷ்டம். ஆனா மோகன் பிரதரே பப்ளிக்ல சொல்ற மாதிரி பப்ளிக்ல இந்த சொல்லுவாங்க. கட்சியில ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் பிடிப்பட்டான்ல திமுக, அவனோட போட்டோ நான் எடுத்து மேல போடுறேன். உங்க தலைமை போய் அவன் சந்திச்சான். நார்காட்டிக் பீரோ வந்து இருக்கிறதுலயே இந்தியாலே ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மெத்தான்பெட்டமின் கிங் அவன் தான் அப்படின்னு போட்டாங்க. ட்ரக் கிங் பின். இந்தியன் ஓகேங்களா? அதே ட்ரக் மாதிரி கிங் ஒரு பின். யாரெல்லாம் உங்க தலைமை சந்திக்குதுன்னா, மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் வந்தான்ல, ஒரு ஃப்ராடு, அவன் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சான். எங்களோட ஐயா வந்து உண்மையிலே பிரக்னானந்தான்னு ஒரு வேர்ல்ட் சாம்பியனை சந்திச்சாரு. உங்களை மாதிரி பொய்யான மாற்றுத்திறனாளி, அது எல்லாமா இல்ல உண்மையான மாற்றுத்திறனாளி அனைத்துக்குமே ஒரு சித்து ப்ரோ, கேவலங்க. சித்து ப்ரோ ஒண்ணே ஒண்ணு, அந்த அளவுக்கு தான் அவனுங்களோட அறிவு. அத கூட கண்டுபிடிக்க முடியல. அப்பா கிட்ட ஒரு கப்பு, இதையும் நான் புள்ள கிட்ட ஒரு சொல்லிக்கிறேன். கப்பு. நம்ம கட்சி வந்து ஒரு ரத்தின்னு மாற்றுத்திறனாளிக்கு சும்மா வந்து பேர் எம்எல்ஏ வச்சாங்க. பதவி கொடுத்தாங்கங்க. உத்தரமேரூரோட எம்எல்ஏ நம்ம கட்சியினர் ஒருத்தர் வந்து 50% மேல ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம். உங்களை மாதிரி வந்து பொய்யான ஒரு மாற்றுத்திறனாளியை சந்திச்சு அவன் தான் உலக கோப்பையை வென்றான்னு வந்து இல்ல அவனோட ப்ரோ, கை கோக்கல. இதுல இதையும் சேர்த்துங்க. அந்த கோப்பை வாங்கின அந்த மேட்டரை வந்து பேசினவங்க மேலாம் கேஸ் போட்டாங்க எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அவ்வளவு இன்செக்யூரிட்டி. இதை நீங்க பேசக்கூடாது, இந்த மேட்டரை வெளியே ஐயோ பேசினா அது எப்படியா போய் இன்செக்யூரிட்டி இல்ல சந்திக்கிறாங்க? ப்ரோ, அது அவனுங்களோட அறிவின்மையை காட்டுது. அது செக்யூரிட்டி லேக்ஸ் கார்த்தி. அது ஆமா, தலைமை செயலகத்துக்குள்ள வந்து ஒருத்தன் எடுத்துட்டு போயிருக்கான், அவன் யாருன்னே தெரியல. அதுவும் 2 கப்பு, சிவில் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும், அதுவும் 2 கப்பு. பப்ளிக் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும். அதுதான் சொல்றேன், அது பப்ளிக் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா தலைமைச் செயலகத்துக்கே சேஃப்டி இல்லைன்னா நீ எப்பறம் எனக்கு சேஃப்டி கொடுப்ப? அழுகையோட ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் ஹரி. அதே நேரத்துல 2024 எனக்கு ஒரு செய்தி படிச்ச ஞாபகம், அதை தேடி போட்டு மேல போடுறேன். உண்மையான மாற்றுத்திறனாளி ஒருத்தங்க போல் வால்ட்டிங்கோ ஏதோ ஒரு உலக சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்டு வராங்க. அவங்கள ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண யாரும் இல்ல, ஃபெசிலிட்டிஸ் இல்ல. இது தமிழகத்துல தான் நடந்தது. கேட்டா அதுக்கப்புறம் மாரியப்பன் நினைக்கிறேன். ஆமாங்க, சேலம், அவங்களெல்லாம் உண்மையா சேலம் யாரு நினைக்கிறேன். சாதனை படுத்தி வந்தாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பும் இல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு பரிசும் இல்ல, ஊக்கத்தொகையும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா ஃப்ராடு மட்டும், ட்ரக் கிங் பின் மட்டும் உங்க தலைமை செயலகத்துக்கு சென்று கை கோர்த்து போட்டோவை எடுத்துட்டு வந்துடலாமே. இதெல்லாம் நீங்க ட்ரக்கை பத்தியா பேசுறீங்க? திமுகங்கிற கட்சி போதை பொருளுக்கும் பத்தி பேசுறதுக்கே தகுதியற்றவங்க, அருகதையே இல்லாதவங்க. தமிழ்நாட்டுல வர ஏன்னா மொத்த டாஸ்மார்க்ல பாதி கம்பெனி வந்து அவனுங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவனுங்க வந்து போதை பொருள் பத்தி எல்லாம் பேசியிருக்கானுங்க, போதையை பத்தி பேசுறானுங்க. பத்தி பேசுற மாதிரி இருக்குதுங்க இவங்க பேசும்போது. எனக்கு யோ நீயா வந்து ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்து பீர் பாட்டில் வச்சவனுங்க தானே இவனுங்க. ஐடி மீட்டிங்ல இவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா மேடையில பேசும்போது பின்னால வந்து ரம்மி சீட் ஆடிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ரூலை மாத்திட்டாங்க,
எங்களுக்கெல்லாம் மீட்டிங் கடைசியில பியர்லாம் ஆகாது. நாங்க மீட்டிங்ல உக்காரணும்னாலே நாங்க வந்து ஒரு பேச்ச கேட்கணும்னாலே எங்களுக்கு முதல்ல பியர் வேணும்ன்றாங்க. அதனால முதல்ல பியரை பரிமாறிட்டு தான் மீட்டிங் இல்லங்க சும்மாவே அவர் பேசுறது கேட்காது. இதுல பீரை போட்டா நல்லா அவர் மோந்து பார்த்தாவே போதும்டா அலெக்ஸ். அலெக்ஸ் அவங்க மோந்து பார்த்தாவே போதும்டா. இல்ல சிது நான் இவனுக்கு எவ்வளவு கேட்க கூடாதுன்னா சரக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. இல்ல ஹரிப்ரோ இவனை எவ்வளவு கேவலமானோம்னா ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா இருந்து மக்கள் பிரச்சனை சொல்லுங்கடா. நீங்க சொன்னீங்கன்னா எங்க சைட்ல இதே இருந்தா நாங்க கேட்டுக்கிறோம்னா தான் நாங்க சொல்றோம். ஆனா இவனுங்க எங்கெங்கயோ கிரமத்தை பிடிச்சவனுங்க எங்கெங்கயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் எடுத்து வந்து போட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இவரு தஞ்சாவூர்கார அந்த அண்ணா ஒரு இதுல ஏதோ ஒரு இதுல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து யூஸ் பண்ண இதை வந்து அவரு சென்னையில ஜெயிச்சுட்டு சென்னையில போய் உட்கார்ந்து இருக்காரு. எங்க சென்னையில போய் ரெசார்ட்ல இருக்காரு. இவனை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பானுங்கட்டு அவரு வந்து இப்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தஞ்சாவூர்ல. டேய் அவர் வயசு அந்த வயசுல 20-30 வயசுல அவர் பண்ணதுக்கும் 40 வயசுல இருக்கிற மனுஷனை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு போட்டோ எடுத்து போட்டு நீங்க பண்றீங்க வீடியோ எடுத்து போட்டு காமிச்சானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து ஒரு கேவலமானவன. நான் சிம்பிளா ஒண்ணுதான் சொல்லுவேன். எல்லாமே இது எங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கர்மமா இருந்துட்டு போட்டோம். எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க மக்கள் பணிக்கு நம்ம வந்துட்டோம். இதுல நாங்க நேர்மையா இருக்கோம், உண்மையா இருக்கும். நீங்க அதுல வச்சு அடிக்கடா பேசுங்க. இவனுக்கெல்லாம் எதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. தரத்தை பத்தி பேசுறீங்க, நேர்மையா இருக்கீங்க, எதை வச்சு அடிக்க முடியும்? எங்களுக்கு நீ எல்லா ஏரியாலையும் கேட்ட போட்டா நாங்க என்னதான் பேச முடியும்? எனக்கு தெரிஞ்ச இந்த தனி மனித தாக்கத்துல அரசியல் என்னால பண்ண முடியும். நீங்க பேசணும். உங்க அளவுக்கு எல்லாம் என்ன நீங்க ஏத்தி வச்சு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். திமுக காரனுக்கு வந்து சரத்தை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே இல்ல. ஜாஃபர் சாதிக்கு உங்க கட்சியோட நிர்வாகி நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா நிர்வாகி தாவேக்கா போட்டு போட்டவன எல்லாத்தையும் தாவேக்கா நிர்வாகின்னு சொல்றீங்களா? அந்த கான்செப்ட் கிடையாது. அயலக அணி தலைவர் உங்க நிர்வாகி. உங்களோட அயலகத்துல என்னையா பண்ணிட்டு இருந்தாரு? அங்க இருந்து இறக்குனாரியா? அங்க இருந்து இறக்குனாரு. இங்க நல்லா புரிஞ்சுக்கல. இங்க இருந்து அங்க போனாங்க. இங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, அப்படி இருக்கிறவன ஸ்டாலின் பார்த்திருக்காப்பி, சின்ன தத்தி பெரிய தத்தி எல்லாரும் பார்த்திருக்காங்க. இங்கிருந்து அங்க இறக்குனாங்க. இது வந்து இந்தியன் நார்காட்டிக்ஸ் பிடிக்கல, தமிழ்நாடு நார்காட்டிக்ஸ் பிடிக்கல, உங்க ஆட்சி காலத்துல எதுவும் அவனை பிடிக்கல. இன்டர்போல் ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க வந்து எல்லா பக்கம் இருக்கிறத எடுத்து பார்க்கும் போது என்னடா மெத்து எல்லாம் வருது, எப்படிடா இவ்வளவு மெத்து வருதுன்னு அவங்க வந்து இது கண்காணிக்கும் போது சீரியஸா இந்தியால இருந்துதான் வருதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஐயா இந்தியால இருந்து இப்படி வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சு இவன் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு அவங்க ஹிண்ட் கொடுத்து இந்தியன் நார்காட்டிக்ஸ் வந்து டெல்லியில ரைட் பண்ணி இவனோட இதை பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது தான் தெரியுது இவன் வந்து திமுக இருக்கிற ஒருத்தன்னு சொல்லிட்டு ஒரு 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 ட்ரக் மாஃபியாவோட தலைவரை வந்து நீங்க ஒரு நிர்வாகியா வச்சுட்டு இருக்க உங்க கட்சியில் இருக்க எவனுக்குமே வந்து சரத்துக்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கறது தகுதியே கிடையாது. ஒரு ஊழல்வாதி ஊழல் செஞ்சிருக்கான்னு சொல்லி கோர்ட்ல ஒத்துக்கிட்ட ஒருத்தனை நீங்க வந்து இலாக்காட மினிஸ்டரா ஒரு வருஷமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க மினிஸ்டர் பார்த்து ஒரு மினிஸ்டர் பார்த்து கேள்வி கேட்கறது உங்களுக்கு தகுதி கிடையாது. நான் சொல்லல, செந்தில் பாலாஜியே ஒத்துக்கிட்டான். ஆமா நான் 3000 பேர்த்து கிட்ட காசு வாங்கினேன், வாங்கி கொடுக்குற வேலை வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கினேன், ஆனா அந்த காசை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றான். டேய் நான் உன்னை சொல்லிடுவேன், நான் நீ ஒன்னு தின்னுக்கடா, ஒரு அசிங்கத்தை தின்னுத்த, ஆனா நான் வாய் கூப்பிடுச்சுன்னு சொன்னா தின்னது தானே, திங்கிலின் ஆகாதல்ல. லஞ்சம் வாங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க வாங்குறீங்க அர்த்தம் கிடையாதுல்ல. ஊழல் பண்ணது தானே. நீங்க தானே கேஸ் போட்டீங்க. அந்த கேஸுக்கு அத வந்து அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு காசு கொடுத்த மேல கேஸ் போட்டீங்க. லஞ்சம் வாங்கினது தப்பு, லஞ்சம் கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு அந்த போட்டு காரை துப்பிடுச்சு. டேய் நீங்க கேஸ முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இழுத்து முடிக்க கூடாது நினைக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி 1 வருஷமா ஜெயில இருந்துச்சு. போட்டு ஒண்ணுதான் கேட்டுச்சு, டேய் நீ வெளியே போ, உனக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன், நீ மினிஸ்டரா இருந்தீங்கன்னா வெளியே போகாத, உள்ளே கிடந்து சாவு.
உனக்கு மினிஸ்டர் பதவி வேணுமா இல்ல நீ வெளியே போறேன்னு கேட்டதுக்கு மினிஸ்டர் பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்த நாய் 2வது நாள்ல மினிஸ்டர் பதவி வந்து மறுநாளே தியாகி ஆனாரு. தியாகியாகி 2வது நாள் மினிஸ்டர் பதவி ஏத்துக்கிட்டான். 4வது நாள் அதே கோர்ட்டு சொல்லுச்சு, இப்போ நீ வந்து மினிஸ்டரா இரு, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ மினிஸ்டரா இருந்தீங்கன்னா உன்னோட ஜாமீனை நான் ரத்து பண்ணுவோம், நீ வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பயந்து பேண்ட்ல ஒண்ணுக்கு போய் அந்த பதவி ரிசைன் பண்ண நாய்க்கு நீங்க 1 வருஷமே இலாக்கால மந்திரியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க மினிஸ்டர் பத்தி ஒரு மினிஸ்டர் கையை நீட்டி நீங்க கேள்வி கேட்க முடியாதுடா. கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. நீங்க உண்மையை சொல்ல போனா எதிர்கட்சியா திமுக வேலை செய்யற தகுதியே இல்ல. நீங்க நாங்க பண்ற தப்ப நீங்க எடுத்து சொல்லலாம், ஆனா சொல்றதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கா? கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளவு கேவலமான உனக்கு எந்த இடத்துல வேணாலும் நான் சொல்ற கேள்வி, நீ உங்களுக்கு வந்து அந்த தகுதியே கிடையாது. கேள்வி கேட்கறது நியாயம், அந்த கேள்வி நீ கேட்கறது உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. இந்த பிரச்சனை இருக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வேணா உங்களுக்கு அந்த 5 வருஷம் இருக்கு. அது ஒரு ஆக்கப்பூர்வமான இதா இருந்தா பண்ணுங்க, இல்லாட்டி அடுத்த தடவை ஒரே நிமிஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் அதான், அதாவது வந்து இது நான் அப்பவே சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். சிங்கப்பெண் படை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து 70 படைகள் வந்து இருக்கு. இப்ப அது வந்து இன்னொரு 200 படை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா இன்னைக்கு வந்து அபிஷியலா வந்து அறிவிச்சிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி இதுவரைக்கும் ஃபங்க்ஷன் ஆன சிங்கப்பெண் படை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 குழந்தை திருமணங்களை வந்து தடுத்திருக்காங்க அக்ராஸ் தமிழ்நாடு. நிறைய குழந்தைகள் வந்து படிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற பெண்கள், அதாவது சொல்றது 10th 11th 12th படிக்கிற குழந்தைங்க, அவங்க அதோட சின்ன குழந்தைங்க எல்லாம் படிப்புக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்த்து விடுறது, அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு பாராட்டுகள். இது இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது இன்னும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவங்க வந்து நல்லா சிறப்பா செயல்படுறாங்கிறது வந்து கேள்விப்படுறோம் நிறைய இடத்துல. அகைன் அதான், இந்த ட்ரக் அபியூஸ் பிரச்சனை இருக்கிறதுனால குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. நீங்க உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஆட்சி கட்டில ஏறணும்னு 2021 முதல் 40 நாட்கள்ல வந்து அவங்க பதிவான கேஸ் வந்து 700+ கேசஸ் சம்திங் பதிவாச்சு. 700 400+ நினைக்கிறேன். அந்த ஜோனுக்குள்ள பதிவாச்சு. அவ்வளவு கேசஸ். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாமே பொதுவா சொல்றேன், ஜஸ்ட் ட்ரக் ஃபோகஸ்ட்னு கிடையாது, பொதுவாகவே இவ்வளவு கிரிமினல் கேசஸ் வந்து பதிவாச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. நம்மளுதுல வந்துட்டு 140 சம்திங் வந்து பதிவாயிருக்கு. இது மிகப்பெரிய இது மாற்றம். ஏன்னா ஏன் நான் சொல்றேன், ஏன் கம்மியா இருக்குன்னா இது இப்படி பார்க்கணும் கார்த்தி. டிஎம்கே ஆட்சிக்கு உள்ள வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் 40 டேஸ்ல வந்து ட்ரக் அந்த அளவுக்கு உள்ள இல்ல, சரிங்களா? இவங்க இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல உள்ள விட்டதுதான் அதிகம். அவங்க வரும்போது இப்ப கம்பேர் பண்ணும்போது அப்ப இருந்துச்சு, ஆனா இப்ப கம்பேர் பண்ணும்போது அப்ப ரொம்ப இப்ப இருக்கிறதுல 10% தான் இருந்தது அவங்க உள்ள வரும்போது. அப்பயே அவங்க அவ்வளவு கிரைம் நடக்க விட்டுட்டாங்க, ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அவங்கதான் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு விட்டுறாங்களே தல. ஏற்கனவே 500 கோடி வாங்கி. அதான் உள்துறை அமைச்சர் யாருன்னு நமக்கே தெரியும், ஸ்டாலின் தான். சரியா? அவர் வந்து என்ன கிழிச்சாருன்னு நம்ம எல்லாம் பார்த்தே. அதனாலதான் பொம்மை முதல்வர் உட்காந்துருக்காங்க, பொம்மையவே வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. சரியா? இப்போ அந்த டைமுக்கு அப்புறம் இன்னைக்கு ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி புறையோடி போயிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேவா? இந்த டைம்ல லா அண்ட் ஆர்டர் டைட்டன் பண்ணி முடிஞ்ச அளவு கொண்டு வந்து 140+ கேசஸ் கிட்ட கொண்டு வந்துருக்கிறது வந்து என்ன சொல்ற, ரொம்ப கஷ்டம். இதை அச்சீவ் பண்ணதே பெரிய விஷயம். இருக்கிற டீம் வச்சு அதை பண்ணியிருக்காங்க. மோரோவர் வந்து போக 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 இது அப்படியே குறைஞ்சிடும், கிராஜுவலா குறைஞ்சிடும். முடிஞ்ச அளவு 0 கொண்டு வரதான் டார்கெட். முடிஞ்ச அளவு இல்ல, 0க்கு கொண்டு வரணும். இதுதான் வந்து முதல்வர் விஜயோட டார்கெட். அதை அவர் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாரு. அதுக்கு நம்ம எல்லாம் கூட நின்று துணை நின்று இதை பூஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ட்ரக்குக்கு எதிராக வந்து பேசிட்டே இருப்போம். வில் கீப் வாய்ஸிங் அவுட். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஃபிளாக் பண்ணுங்க, அவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன வேணா என்னென்ன நல்ல முயற்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு, நேரா கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுங்க. இப்பெல்லாம் மக்களை தேடி வருது கவர்மெண்ட். பட்டாலாம் நிலப்பட்டாலாம் வந்து மக்கள் மேல அக்கறை உள்ள கவர்மெண்ட். வாங்குறதுக்கு காசை கொடுத்து நிலப்பட்டா வராம இருந்ததெல்லாம், ஹோல்டுல இருந்ததெல்லாம் இன்னைக்கு வீடு தேடி போஸ்ட்ல வந்துருச்சான். நான் போய் வாங்கலாம்னு பார்த்தா அதுவே வீடு தேடி போஸ்ட்டுக்கு வந்துருச்சு. பெண்டிங்ல இருந்ததெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்குதான் அவர் டைம் கேட்டாரு. நான் நேத்து பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப தாவேகா பண்ணிட்டு இருக்கிறது திமுக ஏற்படுத்திட்டு வச்சுட்டு போன டேமேஜை கண்ட்ரோல் பண்றது. டேமேஜ் கண்ட்ரோல் ஃபேஸ்ல தான் நாம இருக்கோம்.
இன்னும் நம்மளோட ஒரிஜினல் கவர்மெண்ட்டே இன்னும் நம்ம ஸ்டார்டே பண்ணல. ஒரிஜினல் ரூலிங் நம்மளுடைய விஷனை வந்து இன்னும் செயல்படுத்தவே ஆரம்பிக்கல. ஏற்படுத்தி போனது இப்ப நீங்க புது வீட்டுக்குள்ள குடி போறீங்க, அந்த பழைய வீட்டுக்காரன் போட்டு வச்சிட்ட குப்பையை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது வரைக்கும் பண்ணதே அதான். அதுக்கே மக்கள் கிட்ட இவ்வளவு வரவேற்பு. இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எப்படி அதை பராமரிச்சு அந்த வீட்டை வந்து எவ்வளவு அழகா பாத்துக்க போறோங்கிறது அடுத்த 5 வருஷத்துல மக்கள் டெஃபினட்டா பார்ப்பாங்க. நம்ம பக்கம் தான் மக்கள் நிற்பாங்க, கவலையே பட வேணாம் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு வந்து அது வாழ்த்து ஹரி ப்ரோ, அதான் கூட வந்து இன்னொன்னு வந்து பாருங்கெல்லாம் க்ளோஸ் ஆகுது. 2000 சில்லற பாருங்க. ஆமா, அவங்களுக்கு வேற இது இந்த இது ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். மணமகிழ் மன்றத்துக்கு எல்லாம் ஆமா, கூட அது வந்து fees அது கூட வந்து ஏத்திட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட வந்து 15% ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு இருந்தெல்லாம் வாங்குறது வந்து நல்ல விஷயம் தானே. அதுதான் நீங்க அதுதான் ரெக்ரியேஷனல் கிளப்புங்கிறப்ப என்ன பண்ணிட்டீங்க, பாரு தான். அதுக்கெல்லாம் ரேட் ஏசி பார் 2000 சில்லற க்ளோஸ் ஆகுது. அது இல்லாம மணமகள் மன்றம் வந்து 15,000ல இருந்து 30,000 ஹைக் ஆயிருக்கு. ப்ரோ அதுக்கு வந்து ப்ரோ அதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. 11 to 11 தான் நீங்க சொல்றீங்க, எல்லாமே கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் நான் இன்னைக்கு பார்த்தேன் ஒரு 11 to 11 இதுல. அதுக்கு பக்கத்தால வந்து ஒரு டாஸ்மாக் இருந்துச்சு, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பக்கத்தால வந்து ஒரு 11 to 11 இருக்கு. அதுல முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க மெம்பர்ஷிப் ஒன்லி அப்படின்ட்டு. அந்த மெம்பர்ஷிப் ஒன்லிங்கிறது அந்த 10 வருஷமா கிடையாது. ஓகேவா? எங்க ஊர்ல 15 கிலோமீட்டருக்குள்ள எலெக்ஷன் வந்து நல்லா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்றோம். அந்த அன்னைக்கு காலையில திடீர்னு நைட்டு நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அந்த கேண்டிடேட் வீட்ல இருந்து இப்படி வரோம் பார்த்தா ஒரு 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 200 மீட்டர் தாண்டி பார்த்தா ஒரு 11 to 11 ஓப்பன் பண்றாங்க புதுசா. என்னடா திடீர்னு இங்க 11 to 11 ஓப்பன் பண்ணிட்டாங்களான்ட்டு அதை விசாரிச்சு பார்த்தா 2 கோடி ரூபா வாங்கி அந்த 11 to 11 வந்து அனுமதி கொடுத்துருக்கானுங்க. 2 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனுக்கு கண்ட இடத்துல கண்ட மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது எல்லாமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல உன்னிமேலதான் எடுக்க போறாங்க. எடுத்து எல்லாத்தையும் அதையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. எவனெல்லாம் வந்து 11 to 11 எல்லாம் வந்தா சர்வ் பண்ணணும், நீங்க வந்து செல் பண்ணக்கூடாது. அதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க பாட்டிலாம் வந்து வெளியே அவனுக்கு கொடுக்க கூடாது, உள்ள இருந்துதான் அவன் குடிக்கணும். அந்த உள்ள இருந்து குடிக்கிறவனும் மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க மட்டும்தான் குடிக்கணும். சும்மா வரவும் போறவன் எல்லாம் போய் அதுல உள்ள உட்காந்து குடிக்க முடியாது. அதை மீறினானுங்கன்னா அவங்களோட 11 to 11 பார் லைசன்ஸை கேன்சல் பண்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அது நடக்கும். நடக்கும்போது ஆல்ரெடி ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல 2 எண்ணத்தையெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்ப்போம் பாருங்களேன். இந்த மதுவிலக்குத்துறை அதுலயும் வந்து முறைகேடு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நிறைய பார் ஓபன் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய அந்த இது மாநகராட்சி டெண்டரும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதெல்லாம் தான் இதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். இது அதுதான் ப்ரோ. இது வந்து என்னன்னா, இப்போ மதுவிலக்குத்துறை எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை வந்து அந்த எம்ஆர்பிக்குள்ளார ஒண்ணு கொண்டு வரணும். பாட்டில ரீகலெக்ட் பண்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதையெல்லாம் செயல்முறைப்படுத்தணும். அதையெல்லாம் வந்து கரெக்டா ப்ரொசீஜர்ல வரணும். அது இல்லாம வந்து அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி பிரச்சனை இருக்கு, அங்க எம்ப்ளாயிஸோட நிறைய இஷ்யூ இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அது இல்லாம அந்த எல்லா கரண்ட் பில்லையுமே சென்ட்ரலைஸ்டு பண்ண போறாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டம் இருக்கிறதுனால இத வந்து நெக்ஸ்ட் எடுத்து அடிக்கலாங்கிறதுல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்களேன். அதை அடிக்கும் போது இவனை உன்னி கதருவானுங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் இவனுக்கு கட்சிக்காரனதான் அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பானுங்க பார் எல்லாம். இதெல்லாம் எடுத்து வச்சு போட்டு புழக்கும் போது உன்னிமே இவனுங்களோட கதல் நிறைய இருக்கும். ஏன்னா இவனை எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஊழல், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கண்டகோலம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க. அது யாராலையுமே சிம்பிளா சொல்ல போனா யாருமே வந்து ஒரு யோசிச்சா இவ்வளவு பண்ணிருக்கீங்களாடா, இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவனுக்கு அடிச்ச கொள்ளையெல்லாம் வந்து ஒரு 3 BHK ரூம் ஃபுல்லா காசு சேர்த்து வைக்கலாம். அந்த காசு வச்சு என்ன பண்ண போறீங்க? எத்தனை தலைமுறைக்கு நீங்க நின்று இது பண்ணி இருப்பீங்க? ஒரு கேவலமான ஒரு இது. நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி மக்களோட இதுல இருந்து வரிப்பணத்துல இருந்து இவ்வளவு ஆட்டை போட்டு மக்களை மேலும் 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 அவங்க வந்து ஏழ்மையிலேயே தள்ளுறீங்க பாத்தீங்களா?
இதுக்கு பேரு வந்து திராவிட ஆட்சினா அந்த திராவிட ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. நான் இப்போ சொல்றேன், ஒரு தலைக்காக ஒரு தொண்டை நான் சொல்றேன், டேய் எங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாறு என்ன இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக வரல. எதிர்காலம் என்னன்னா, எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் திமுக வராதுடா. நீங்க கனவுலையும் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அடுத்த தடவை நீங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார்றீங்களாங்கிறதே நாங்க நாங்க நடத்துற ஆட்சியில தான்டா உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து சிஎம் சீட்டுக்கெல்லாம் நீங்க கனவுலையே நினைச்சு பார்க்காதீங்க. அடுத்த வருஷம் நீங்க போட்டி போடுறது எதுக்குன்னா எதிர்கட்சி வரிசையில வரணும்னு தான் நீங்க போட்டி போடணும். ரொம்ப தவறான செயல் ப்ரோ. உதயநிதி நம்பி எல்லாம் நீங்க வந்து அடுத்த வாட்டி வந்து எதிர்கட்சி தலைவர்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான செயல். இல்ல, உண்மையை சொல்ல போனா நான் யாரே இருந்தா நான் மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு இதுலதான் அவனுக்கு தப்பிச்சானுங்க. ஒரு ஒரு ஓட் பேங்க்னாலதான் அவனுக்கு தப்பிச்சானுங்க. அந்த ரெண்டு கான்ஸ்டிடுவன்சி வந்து சென்னையில தப்பிச்சது ஒரே ஒரு ஓட் பேங்க்னாலதான். உண்மை. அது யாருக்கா இருந்தாலும் அதை அந்த இதை யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அது மட்டும் கரெக்டா அவங்களுக்கு போகாம இருந்திருந்தா நம்ம இந்த 2 எண்ணத்தை அடிச்சிருந்தோம்னா, 2 வேணாம் சேப்பாக்கத்துக்கு மட்டும் அடிச்சிருந்தோம்னா, கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல கலைஞர் குடும்பத்தையே கருவறுத்த ஒரு ஹிஸ்டரி வந்து வரலாற்றுல பிடிச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் அடுத்த தடவை இது செஞ்சிருக்கும். அப்பனே மைனே 2 பேர்த்தையுமே வெளியே அவங்களே செஞ்சுப்பாங்க. நம்ம செய்யணும்னு இல்லை, நம்ம நல்லது மட்டும் செஞ்சா போதும், அது அவங்க மக்கள் பார்த்துக்குவாங்க. ஆனா உண்மை அது நடந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 11 13 ரவுண்ட் எல்லாம் லீட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அந்த அவன் சின்ன தஜி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அதுதான் உண்மை. யாரு ஒத்துக்காலும் ஒத்துக்கலினாலும். ப்ரோ கேக்குதா? கேக்குது. இல்ல எனக்கு ஏதோ பக் ஆயிடுச்சு, எனக்கு தான் வந்தேன். பேடாஸ் வாங்க, வெல்கம். சொல்லுங்க பேடாஸ். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தது. ஆமா, ஆக்சுவலி அது வந்து எனக்கு எக்ஸாம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் ட்விட்டர்ல நான் அப்பப்போ ஆக்டிவா இருந்தேன். பட் ஹார்ட்லி இட் வுட் பி லைக் ஃபார் 5 minutes a day, அவ்வளவுதான். பிகாஸ் எக்ஸாம் கொஞ்சம் அத மேல பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுன்னு இருந்தாங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாச்சு. இப்போ நான் எல்லாம் ஃப்ரீ, ஃபுல் ஃபெஜ் ஃப்ரீ. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ இந்த வேர்ல்ட் கப் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அது பார்த்து நான் ஜாலியா இருக்கேன். ஆமா, அங்க அதான் சென்சஸ் போகுது. சரி, அங்க தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அங்க எப்படி இருக்கு உங்க ஸ்டேட்ல எல்லாம்? எப்படி ஹவுஸ் இட் கோயிங்? என் ஸ்டேட் தமிழ்நாடு தான் ப்ரோ. இல்ல உங்க பிளேஸ்ல, சாரி ஸ்டேட்ன்ட்டு, உங்க ஊர்ல எங்க ஊர்ல ஜாலியா தான் இருக்கு. நான் இப்போ சென்னையில இருக்கிறேன். ஒரு மேபி ஆஃப்டர் 2 weeks நான் நேட்டிவ்க்கு போறேன். பிகாஸ் ஒரே ஒரு பேக்லாக் எக்ஸாம் இருக்கு, அது எழுதிட்டு நான் போகணும். அது வேற இந்த சப்ஜெக்ட் ப்ரோ, இந்த யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ், இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட வச்சு நம்மள டார்ச்சர் பண்றாங்க ப்ரோ. இந்த சப்ஜெக்ட். உங்க நேட்டிவ் எது? என் நேட்டிவ் இந்த வெள்ளூர் பக்கம் ப்ரோ, இந்த ஆந்திரா பார்டர் கிட்ட. அதுதான் கேட்டேன். உங்க இது உங்க ஸ்லாங் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். இல்ல இன்னொரு அங்க ஆந்திரால இருந்தே ஒருத்தர் வருவாரு, நான் அவரையும் உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் உங்க ஸ்டேட்டுன்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். அப்புறம் தான் தமிழ்நாடு தான், ஊரெல்லாம் தமிழ்நாடு தான். பட் கொஞ்சம் அந்த பார்டர் பக்கம், அவ்வளவுதான். ஒரு நம்ம ஊர் வந்து ஆந்திரா பார்டர் கிட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். ஆந்திரால என்ன ப்ரோ பாருங்க, ஆந்திரால எல்லாம் அப்படியே ஃபுல் ஃபயர் விடுறாங்க ப்ரோ தளபதிகள்லாம். பிகாஸ் அவங்க ஸ்டேட்ல அவங்க பார்க்காதது நம்ம பக்கத்து ஸ்டேட், நேபரிங் ஸ்டேட் ஆனா நம்ம நாட்டுல வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்க டெஃபினட்டா அவங்க எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா, இது பவன் கல்யாண அடிக்கிற அளவுக்கு நம்ம தளபதியை செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து அதான் நாங்க வந்து முன்னே இருந்தே கம்பேர் பண்ணக்கூடாது பவன் கல்யாணம் தான் சொல்லிட்டே இருப்போம். ஆனா வந்து அதான் அவரே வந்து ஆனா வந்துட்டு பேசினாரு ஒரு மேடையில வந்துட்டு, நான்லாம் ஒண்ணுமே இல்ல, இவரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டாரு, நம்ம தான் ரொம்ப சின்னதா பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு இருந்தாரு ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல, நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு என்ன தோணுதுன்னா, தளபதி வந்து சும்மா ஸ்டார்டம்னால ஜெயிச்சிட்டாரு,
அதனால நிறைய பேர் வந்து அங்க மாச விடுறாங்க. இவர் எப்படி ஜெயிச்சாரா? இல்ல இவர் எப்படி ஜெயிச்சாரா? இவரு ஜெயிச்சாரா? ப்ரோ இவரு ஒண்ணுமே ஜெயிக்க பண்ணல எவ்வளவு ப்ரோ. நாள் ஒரு ஆச்சு? பேசினே இருப்பாரு ப்ரோ இவருக்கு பவன் கல்யாண். ப்ரோ நம்ம வைத்தறிச்சல்ல தளபதி பேசினா வந்து ப்ரோ பவன் கல்யாண். சரி. இருக்குல்லடா அது. நீங்க வந்து அப்புறம் அப்புறம் இங்க ஜலஸ் ஜெயிச்சதுக்கு தான் அவங்க பேசினது ஆளுங்களே அவனை அப்படிதான் பார்த்து இருந்தது. அடிச்சா இல்லடா அது. அதான் சொல்றேன், நீங்க பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தர் ஜெயிச்சுட்டாரு சிஎம் ஆயிட்டாருங்கிறத வந்து சொந்த ஊர் மக்களே வந்து அடிச்சா அப்புறம் வயிற்றுச்சல் லைட்டா வரும் தானே. அது நேச்சுரல் தானே. ஒரு பாவம். அதாவது இல்ல நம்மளை விட கீழே ப்ரோ ஒரு இருக்கிறவங்க நிமிஷம் நீங்க கஷ்டப்படுறவங்கள யோசிச்சு வந்து பாருங்க. நம்ம இது துன்புறுத்த கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பவன் கல்யாணம் அடிக்கிறதுக்குன்னே ஒரு ஜீவன் இருக்கு. சித்து கொஞ்சம் மேல கூட்டுவாங்க. ஆமா வருவாரு. இது சிட் ப்ரோக்கு கொஞ்சம் ஸ்பீக்கரை கொடுங்க. வெயிட் அப்ப நான் யாரு? பவன் நம்ம எல்லாம் ஊரே அடிக்கும், நானும் அடிப்பேன். ஏய் நீங்களா அடிக்க நீ அலெக்ஸ் ப்ரோ இல்ல ப்ரோ, இல்ல நான் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் இந்த மாதிரிலாம் சண்டை வந்து நான் போடுறது இல்ல. ஆனா எலெக்ஷன் முடிய நான் ஒரே ஒரு ட்வீட் போட்டேன், இந்த சமுத்திரகனி போட்டு ஊரு சபன் பாக்குறேன் எல்லாம் மொத்த பேரையும் அடிச்சு விட்டுருவேன். ஏன் போட்டேன்னா அது இல்ல அது கேப்ஷன் தெளிவா போட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 5% வாங்குறவனை கூட்டணும் வந்து நீங்க தளபதி கூட கம்பேர் பண்றது எரிச்ச மயிராகுதுன்னு போட்டேன். அதான் உண்மைதான் ப்ரோ பவன் கல்யாண் எங்க, தளபதி எங்க ப்ரோ? அதுதான் ப்ரோ எனக்கு இரிட்டேட் ஆகும் ப்ரோ. எலெக்ஷன் இல்ல முன்னாடி இப்போ நீங்க அவங்க ஊருக்கே போனீங்கன்னா அவங்க மக்களே அவங்களே அடிப்பாங்க தளபதிய வச்சு. அந்த அளவுக்கு இதுல இல்ல அவர் இல்ல வந்து ப்ரோ, இம்பாக்ட் கிரியேட் இல்ல பண்ணிட்டாரு. 108 சீட்டு வாங்கிட்டு இவனுங்க நம்மள கேக்குறானுங்க. அங்க ஒரு சீட்டு வாங்கிட்டு அவன் கூட்டம் வந்துச்சு மயிர் வந்துருச்சுன்னு பவன் கல்யாண் வந்துட்டு காலத்தை தூக்கி சுத்தினான். நீ பவன் கல்யாணுக்கு போற உள்ளூர்லயே ஒரு ஏய் அலெக்ஸ் உள்ளூர்ல 1000 பவன் கல்யாணம் இல்ல கார்த்தி, கொளத்தூர்ல தோத்த எம்எல்ஏ கூட ஸ்டேட்டோட சிஎம் கம்பேர் பண்றாங்க, ஜெயிச்ச சிஎம். அதை என்ன சொல்றது? அவரு இவரும் ஒண்ணா? என்ன அதெல்லாம் இல்ல ஹரி, இன்னொன்னு இது சில விஷயம்லாம் நடக்கும்போது அண்ணன் அவன் பவன் கல்யாண் அந்த கார் மேல உட்காந்து இந்த படம் காட்டினதெல்லாம் வந்து போட்டு ஆமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. பைத்தியப்பட்டதாயே கோமாளித்தனம் அது. அதெல்லாம் இது மாதிரி பண்ணுங்க, அண்ணன் இந்த மாதிரி பண்ணணும்னு சில பேர் போட்டுருந்தாங்க. எதுக்கு பண்ணணும்? அதான் எனக்கு புரியல, அவர் ஏன்டா பண்ணோம்? ப்ரோ ஒரு நிமிஷம் கேளுங்க. இது என்ன, இதுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கே தெரியும் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல வந்து தளபதியை எந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க, ரீமேக் டான்ஸ் அதெல்லாம். இப்போ நீங்க போய் பாருங்க எந்த அளவுக்கு அவரை மதிக்கிறாங்க, போய் பாருங்க. அந்த அளவுக்கு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அவங்க ஸ்டேட்ல அவங்க ஆக்டர்ஸ் அடிக்கிற அளவுக்கு நம்ம தளபதி வந்து சாதனை பண்ணாரு. அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா? இருக்காரா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? இல்ல என்ன எதுக்கு அலெக்ஸ் ப்ரோ உங்கள்ட்ட ஒருத்தன் உங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம், ஜனநாயகன் இந்த மந்த் ரிலீஸ் ஆகும். இல்ல அது ஒரு நிமிஷம் அந்த படத்தை நம்ம பார்த்தாச்சு. இல்ல அது இந்த குடியுரிமை ஏதோ போட்டு விட்டான். முதல்ல இல்ல அதாவது இப்படி ஒரு படம் இப்ப வருது அப்ப வருதுன்றது கேவின்ல வேலை போறன்னு கூட தெரியாது. டாக்ஸிக் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. இன்னைக்கு வீடியோ போட்டு பாத்தீங்களா? இல்ல டாக்ஸிக் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குதான் நிறைய ப்ரோமோஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இல்ல டாக்ஸிக் தான் பாப்பாங்க. ஜனநாயகன் ரிலீஸ் டேட்னு ஒண்ணு வருதுன்னா அது தளபதியை தான் சீஃப் மினிஸ்டர் அவரை கேட்காம அவருக்கு தெரியாம வராது. பாப்போம் அது டிசைட் பண்ணி எப்ப பண்றாங்க. ஆனா சர்டிபிகேட்டே இன்னும் வரலங்க. அதான் ப்ரோ அது அந்த படம் லீக் ஆயிடுச்சுல ஜனநாயகன். முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, ஜனநாயகன் தமிழ் படத்தையுமே பார்க்க கூடாதுன்னு ஒரு வெறியில் இருக்கேன். இல்ல அது இருக்கட்டும். இல்ல இப்ப ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம். இல்ல ஜனநாயகன் பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா எப்ப ரிலீஸ் பண்ணாலும் உனக்கு ஓப்பனிங் நல்லா வரும், படமும் நல்லா ஓடும். இது 1000 லீக்கு என்ன மயிரா இருந்தாலும் தியேட்டர் ஆடியன்ஸ் தான் தளபதிக்கு. இன்னொன்னு இவரு வேற ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஆல்ரெடி ஃபேமிலி ஆடியன்ஸை தாண்டி இப்போ மக்கள் ஆதரவு அதிகமாயிடும். இன்னொன்னு எவன் என்ன ஃபேக்குன்னு சொன்னாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. கேட்டா இப்ப எங்க இல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்னன்னு கேட்டா எவன் கேட்டாலும் 1.7 crores சொல்லுங்க. அவ்வளவுதான்.
அவ- அதான். அவன் ஆனா அவன் ஏய், எனக்கு ஒரு இதுக்கு நிமிஷம் இல்ல இதுக்கு இல்லங்க எனக்கு முன்னாடி இல்ல எனக்கு கிண்டல் பாஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்களா அலெக்ஸ், கைய கட்டிட்டு இருந்தாரு போயிட்டு அப்படின்லாம் பேசினானுங்கல்ல என்ன. இதுக்கப்புறம் இல்ல இதுக்கப்புறம் இல்ல எனக்கு ஏதாவது ஒரு வேணும்னா நிமிஷம் இல்ல நம்ம ப்ரோ அண்ணன் கிட்ட போய் அப்படிதான் நிக்கணும். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு பாஸ்ட் ஞாபகம் இருக்கா? இருக்கு இல்ல ரஜினி கிட்ட இத்தனை இண்டஸ்ட்ரி கிட்ட இது விஜய் கிட்ட இண்டஸ்ட்ரி கிட்ட இல்ல என்ன ஏதுன்னு கேட்பானுங்க. அதான் ஆனா நம்ம ஆளோடைய ஃபோக்கஸ் வந்துட்டு மேல போயிட்டாரு. அதான் இது சொல்லுவோம் பாரு, இதெல்லாம் எதுக்கு இதை வச்சுக்கிட்டு என்ன கொடுங்க. இன்னொன்னு அப்படிதான் லியோ இதுக்கப்புறம் சக்சஸ் மீட்ல சொன்னாரேடா, நமக்கு நிறைய வேலை பெரிய பெரிய ஆமா டார்கெட்ல இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்ல ஒரு இப்ப மேட்டர் என்னன்னா இல்லங்க ஒரு ஸ்டேட்ல ஒரு சூப்பர் ஸ்டார் பிரபாஸ், மகேஷ் பாபு, யாஷ், ரன்பீர் கபூர் கூட வந்துட்டு இங்க ரஜினி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருமே பண்ண முடியாதத, எல்லா ஸ்டேட்லயும் செய்ய முடியாதத ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து 1,72,72,00,000 ஓட்டு வாங்கின ஒரே ஆள் இந்தியால இவர் மட்டும்தான், அதுவும் 2.5 வருஷத்துல. அதுவும் இல்லாம இதெல்லாம் சட்டசபைக்குள்ள பயில ஸ்ட்ரெயிட்டா இல்ல ப்ரோ இத சிஎம் படம் இல்ல பண்ண ஒரே ஆள் இல்ல ப்ரோ இவர்தான். இல்ல ப்ரோ இத படமா எடுத்தாலே லாஜிக் மிஸ்டேக்ன்றவானுங்க. ஆமா ஆமாமா நம்ப மாட்டாங்க, ஏன்னா ரியாலிட்டி விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஒரு இம்பாசிபிள். பினாமினா நடந்திருக்கு. எனக்கு இவன் சொன்னது ஞாபகம் வருது ப்ரோ, தான் இவர் வருவாராம் 2026 வாராம், நேரா போய் அதான் சிஎம் சீட் கடைசியில ஆனா உட்காருவாராம். கடைசியில லாலிபாப் தான் சாப்பிட்டு இருக்காங்க அலெக்ஸ் ப்ரோ. அதான் நான் சொல்லுவோம். விக்னேஷ் ப்ரோ ப்ரோ நீங்க யார் யார் இங்க படத்தை பாத்திருக்கீங்க ஜனநாயகன்? யாருமே பார்க்கல. ஐயா அதெல்லாம் வந்து இங்க பேசுறாங்க. லீக்கான வீடியோஸ் தான் இங்க போயிருக்கே தவிர யாரும் இங்க படம் பாக்கல. இன்னொன்னு ப்ரோ ஒண்ணு சொல்றாங்க, இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இப்போ மாஸ் கமர்ஷியல் படம் மசாலா படம் எடுக்கிறதுக்கே காரணம் என்ன? முதல்ல தியேட்டர் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு இதுதான். இப்போ தளபதி இப்போ ஒண்ணும் இல்ல, தளபதி கத்திய தூக்கின்னு வந்துட்டு இப்போ வந்து மாஸ் காட்டுறாருன்னு ஒரு சீனுக்கு இதெல்லாம் கிளிம்ஸ் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த சீனை வந்துட்டு தியேட்டர்ல அது ஆடியன்ஸோட பார்க்கும்போதுதான் அது பிடிக்கும், தனியாவும் பார்த்தாலும் பிடிக்கும். ஏன்னா அது அனிருத் பிஜிஎம் அது வேற. ஆனா தியேட்டர்ன்றது தியேட்டர் தான். இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு நிமிஷம், மெர்சல் வந்துட்டு நம்ம இங்க வீடியோ பார்த்தாலும் அது மெர்சல் தான், அது தியேட்டர்ல பார்த்தவனுக்கு தான் தெரியும். மெர்சல் இங்க தியேட்டர்ல பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது தனி எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு என்னன்னா, கடைசி படம் ஒழுங்கான ஃபேர்வெல் அவருக்கு கொடுக்குற மரியாதை அதை தியேட்டர்ல போய் பாக்குறேன். ஆனா அடி ப்ரோ ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்லட்டுமா, கடைசியில நம்ம கிட்ட பாக்ஸ் ஆபீஸ் ஆகுது மயிராவதுன்னு பேச வச்சாரு பேரு சிஎம்டா. அவனை நீ கலெக்ஷன் வந்தா என்ன வரலன்னா என்ன, சிஎம்டா தான் எவனாலும் ட்ரிகர் பண்ணிட்டு போயிடலாம். சிஎம்டா சொல்ல ப்ரோ. ஆனா அந்த இது முன்னாடி ப்ரோ ஒரு நிமிஷம், அந்த படம் வந்து இப்போ நிறைய பைரேட்டட் சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ப்ரோ. ஒரே நிமிஷம் ஹரி, நான் ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பைரேட்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ற தமிழ் எம்பிஏ நாங்க இதை ரிலீஸ் பண்ண படம் இப்போ வரைக்கும் சைட்ல ரிலீஸ் பண்ணல. ஆனா வேற மூலியமா படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சில எல்லாம் வந்து நான் வந்து Jan 9 இருக்கேன், சினிமா தியேட்டர் பக்கம் போகாம இப்ப வரைக்கும் இருக்கேன். எவன் கூப்பிட்டாலும் எந்த படம் சினிமா தியேட்டருக்கே போக மாட்டான் ஜனநாயகம் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு ஃபேக்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஆன்லைன்ல துருன்னு இருக்கிறவன் இந்த படத்தை பார்த்தான்னு எடுத்துப்போம், இல்ல சிடி போட்டு கொஞ்சம் பேர் படத்தை பார்த்தான்னு எடுத்துப்போம். ஆனா முதல்ல ஒண்ணு சொல்லிட்டேன், 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கானுங்க, இங்க எல்லாரும் வந்துட்டு இங்க எவனும் பாக்கல. ஏன் ஓப்பனா ஒண்ணு சொன்னா, தளபதியோட புது படத்தை உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி டிவில போட்டாலும் அதை தியேட்டர்ல போட்டாலும் அங்க தியேட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும். அதனால இந்த ஹிட் ஆகிறது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. முதல்ல இந்த படம் எடுத்ததுக்கு ஒரே நோக்கம் என்னது, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் தீபாவளிக்கு வர வேண்டிய படம் பொங்கலுக்கு எதுக்கு இழுத்துன்னு வந்து விட்டாங்கன்னா, எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை விடுவோம், இந்த படம் வந்துட்டு கொள்கை ரீதியா போய் அதை ரீச் பண்ணும், கூட அந்த 10 நாள் லீவ்லயும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும். ஏன்னா 10 நாள் லீவ் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சது இல்லை. ஆனா படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகல, அது வேற விஷயம். ஆனா இவர் சிஎம் ஆயிட்டாரு. நம்ம இப்போ சிஎம் ஆகலாம் நம்ம கவலைப்படலாம், அதான் பாலிடிக்ஸும் போச்சு சினிமாவும் போச்சுன்னு. ஆனா இவர் தான் சிஎம் ஆயிட்டாரு. ஊர்ல ஏன் இன்னைக்கு ஹிட் ஆகிற படத்துக்கெல்லாம் அவர் என்ஓசி கொடுத்துட்டு அவரு கால் மேல கால் போட்டுன்னு இருக்காரு. அதை விட என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவு எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. இப்ப ரிலீஸ் ஆகும்போது இப்ப பாருங்க எல்லா சீனும் எல்லாரும் வந்துட்டு நீயே என்ன சொல்லிருக்க அலெக்ஸ், அது படம் வந்து நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, அது இதுன்னு இருந்த நீ நான் சொன்னேன்ல வேற லெவல்ல இருக்கும், என்ன இருந்தாலும் பாரு அப்படி கனெக்ட் ஆகும். ஐயா இது தளபதி படம் ஐயா.
ஆமா. அது அது வேற ரீசனுக்காக சொன்னா ப்ரொஃபசரு. தலைவர் எச் வினோத் வந்து சொன்னதுக்கு ரீசன் வேற. அது நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்குள்ள வேணாம். அது படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பேசிப்போம். நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட கால்ல அது ஏன் சொன்னா அப்படின்னு. அது வேற காரணம் இல்ல சொல்றேன். அந்த மாதிரி இது சொல்ல போனா இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா செஞ்சு முடிச்சு அது முன்னாடி வந்திருந்தா என்னன்னா அதுல வர்றது தரையில நடந்திருக்கும், திரையில வந்தது தரையில நடந்திருக்கும். இப்ப நடந்துருச்சு. அத நீங்க இப்ப போய் ரீவிசிட் பண்ணும்போது அது டேய் இதெல்லாம் சொல்லி எடுத்திருக்கான்டா தலைவன் அப்படின்னு தோணும். நிறைய இடத்துல தோணும் டெஃபினட்டா. ம். கரெக்டா ஒரு சரி இந்த இதெல்லாம் ஒரு பாருங்க ம், டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காப்புல ம். அப்படின்னு தோணும். இல்ல டெஃபினட்டா இருக்கும் ஒரு சீன்ஸ். அதான் ஒரு உண்மை என்னன்னா, இப்போ ஒரு ஒரு ஆவரேஜ் விஜய் ஃபேன் வந்துட்டு ஒரு தளபதி ஃபிளாப் படத்தை தியேட்டர்ல 2 வாட்டி பார்ப்பான். ஒரு வாட்டி இப்ப நான் தியேட்டர்ல கடைசியா தளபதி படம் ஒரே ஒரு வாட்டி பார்த்தது புலி மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் 2-3 வாட்டி தான் பார்த்திருந்தேன். அதான் இதெல்லாம் இது ஒரு ஏன் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நம்ம மினிமம் பாக்குறது தியேட்டருக்கு வர்றது இன்னொன்னு ஓப்பனா சொன்னா எவ்வளவு பெரிய பெருப்பா இருந்தாலும் ஒரு வாரம் தான் வந்துட்டு ஃபேன்ஸ் ஓடுவாங்க. உண்மைதான். என்ன ப்ரொஃபசர் கால் நல்லா வந்துச்சோ? காணாம போயிட்டீங்க. அதான் கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு ப்ரோ. தெரியும் என்ன பர்சனல் இருக்குன்னு. வேணாம் ரிவீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பேடாஸ் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லு பேடாஸ். அதான் ப்ரோ இது அந்த ஜனநாயகன் வந்து ஐ திங்க் ஏப்ரல்ல ஏதோ லீக் ஆச்சுல. லீக் ஆயிருச்சு. ஆமா ஏப்ரல் ஆச்சு. ஆமா அந்த படத்தை ஆக்சுவலி வந்து என் ஃப்ரெண்ட் ஏப்ரல் வரைக்குமா வெயிட் பண்ணுச்சு லீக் ஆகிறதுக்கு? அப்படியா? அவ்வளவு நாள் ஆச்சா என்ன? மார்ச்லயே ஆகலையா? அதான் மார்ச் எண்டு கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதான் ப்ரோ ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து என் ஃப்ரெண்ட் வந்து அந்த படத்தை எனக்கு அந்த கூகுள் டிரைவ் லிங்க் அமிச்சா. நானும் ஒரு வாட்டி நான் படத்தை பார்த்துட்டேன். பட் நான் என்ன முடிவு பண்ணேன்னா இது தெரியாம உட்காந்துட்டேங்கிற மாதிரி சொல்ற. இல்ல நான் படத்தை நான் ஃபுல் பார்த்துட்டேன். ஓபன் பண்ணிருப்பேன் அப்படியே உட்காந்துட்டு அதானே. ஆமா ப்ரோ சும்மா ஒரு சீன் பார்க்கலான்னு இருந்தேன். ஃபுல் படத்தை நான் முடிச்சு விட்டேன். பட் நான் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் கண்டிப்பா நான் ரோஹினிக்கு போவேன். எல்லாருமே போவோம் கண்டிப்பா. இதுக்குதான் பார்க்காம வச்சிருக்கான். ப்ரொஃபஸரும் நானு எப்படின்னா ஒரு டீல் வச்சிருக்கோம். என்ன கை ஒப்படுற மாதிரிதான் ப்ரோ என்ன ப்ரோ பாத்துடலாமா ப்ரோ அப்படிலாம் கேட்பாரு. அது இப்ப எங்கேயும் லிங்க் இல்லாத ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன நினைச்சேன்னா அதை நான் அக்செப்டே பண்ண மாட்டேன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என்னைக்காவது எனக்கு தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோ என்ன ப்ரோ இது ஒரு தேட்டர் வருமா இல்லையான்னு அவர் வந்து இல்ல நம்ம தேட்டர் தான் போறோம் அப்படின்னு மாத்தி நாங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் எல்லாரும். இல்ல அதான் நியாயமும் கூட. அவருக்கு நம்ம செய்யற மரியாதை அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து ஒரு இவ்வளவு வருஷம் ஒரு கலைஞன் வந்து இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் அவர் கொடுக்கணும். நம்ம ஆனஸ்ட் ஃபேனா கொடுக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டர்ல பார்க்கணுங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. அதனாலதான் நான் வந்து பார்க்காம அதனால அந்த 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 ஆனர் வந்து அவருக்கு நான் தேட்டர்ல தான் பண்ணுவேன். அது எத்தனை தடவை பார்ப்பேன்னா எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. அது வர்றப்ப பார்த்துக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா சரி அட்லீஸ்ட் ஒரு சீன்